நான் கேப்சிகம் ஆம்லேட் செஞ்சு கட்ட போகிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு கேப்சிகம் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன். மிளகு சிறிதளவு இடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 முட்டை. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இது 3ஐயும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம். லேசாக உப்பு போட்டுக்குங்க வதங்குறதுக்காக. கொஞ்சமாக போட்டுக்கணும் உப்பு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த காய்கறிலாம் அதிகமாக வதங்க தேவையில்ல. அதோட பச்சை வாடை போகிற லெவலுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடைச்சிருக்கிற முட்டையில் இப்போ 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் வெஜிடபிள், அதை இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஆம்லெட் மிக்ஸை இப்போ ஊற்றிக்கலாம். இது மேலே நம்ம இடித்து வச்சிருந்த பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூவிக்கங்க. சுவையான கேப்சிகம் ஆம்லெட் ரெடி.